எல்லாத்துக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு 10 to 20 மினிட்ஸ்லேயே இந்த மகா கணபதி டெம்பிளுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். இது வந்து ஒயிட்ஃபீல்டில் இருக்குதுங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 3:00 போல் நாங்கள் போனோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனோங்க. பரவாயில்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் க்யூவில் தாங்க அங்கே நிற்க விடுறாங்க. போலீஸ் வந்து செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்கோங்க. இதுதாங்க அந்த டெம்பிள். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரினால சிவன் வந்து புதுசாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அங்கே காலையிலே கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கங்க. அதனால நாங்கள் போனோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு யார் போயிருக்கீங்கன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ஃபேவரட்டான கோயிலுங்க. இந்த கோயிலில் வந்து சிவன் மட்டும் இல்லைங்க, முருகன், பிள்ளையார் எல்லா சாமியுமே நம்ம அங்கே பார்க்க முடியுங்க. அம்மன்லாம் நல்லா இருக்குங்க. அஷ்டலக்ஷ்மிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பிள் போனாலே எல்லா சாமியுமே பார்த்துர்லாங்க. பாருங்கள், இது தாங்க அந்த டெம்பிள். யாருக்காவது அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள். இப்போ தான் நாங்கள் க்யூலேருந்து உள்ளே என்டர் ஆகிருக்கோங்க. என்டர் ஆகி கொஞ்சம் அப்படி நின்றுட்டே இருந்தோம். போலீஸ் வேறு அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால் ஓகேவாக இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆனோடனே இது தாங்க இப்படி தாங்க இருக்கும் கோயில் முன்னாடி. இது தாங்க புதுசாக அந்த நான் சொன்னேன் இல்லையா, சிவன் சூப்பராக இருந்தாருங்க. பூக்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக பாருங்களேன், எவ்வளோ ஒரு யுனிக்காக இருக்குதுன்னு. பின்னாடி பாருங்கள், அந்த லிங்கம்லாம் எவ்வளோ அழகாக அந்த பூக்களெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்கன்னு. வாவ், பாராட்டியே ஆகணுங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணவங்களுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுனால சாமியை அவ்வளோ ஒரு மன திருப்தியோடு நாங்கள் பார்க்குறாப்புல இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டே இருந்தோம். இது இந்த பிளேஸில் இருக்குது இல்லையா, இவங்களும் சிவன் தாங்க. இங்கே பாருங்கள், நந்தி தேவர் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ளே இந்த லிங்கத்துக்கு மேலே அந்த கம்பி மாதிரி வருது இல்லையா, அந்த சைடில் நான் ஷூட் பண்ண மறந்துட்டேங்க. அங்கே வந்து ஒரு பால் வந்து நம்மளை ஊற்ற சொல்கிறாங்க. அந்த பால் நம்ம ஊற்றுனா அங்கே பாருங்கள், நந்தி தெய்வம் மேலே அந்த பால் அபிஷேகம் விழுந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த பால் பார்க்க அவ்வளோ கோடி கண்கள் வேணுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்கே சாமியை கும்பிட்டுட்டு நேராக உள்ளேயும் சிவன் தாங்க இருந்தார். இந்த இடமும் புதுசாக இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் அப்படியே உள்ளே வந்து அங்கே சிவன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஜோடிச்சிருக்காங்கன்னு. பூக்கள்லாம் சொல்லவே வேணாங்க. அவ்வளோ ஒரு டெக்கரேஷனோட சூப்பராக இருந்துச்சு. மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த இதில் சாமியை கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. யார் யார் எனக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கங்க. இது சைடில் உள்ள அந்த சைடில் இருக்குதுங்க. இங்கே அந்த சிவன் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு உள்ள சைடில் சின்ன சின்ன சாமியெல்லாம் நல்லா இங்கே வந்து வீரபத்ரர் இருந்தாங்க. ஒவ்வொரு சாமியும் நல்ல மனசார தரிசித்து அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோங்க. இங்கிட்டு பாருங்கள், லிங்கம் தான் குட்டி குட்டியாக இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு நம்மளோட ஹீரோவான முருகர்கிட்ட நாங்கள் வந்துட்டோங்க. முருகருக்கு நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. கேசரி பிரசாதமாக கொடுத்தாங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.